இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால். ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC. உங்கடி அன்னைக்கு வேளாண் பயிற்சியில ஒரு கடையா ஏறி இறங்கி நிறைய விதைகள்லாம் வாங்கினியே, என்ன பண்ண எல்லாத்தையும்? அட சுபாக்கா, நல்லா உத்து பாருங்க. அத்தனை விதை வாங்கினா இல்ல சிறுதானியம் வாங்கினா? சிறுதானியமே வாங்கியிருந்தாலும் அதுவும் விதை தானே பூங்கொடி. அது என்னதான் பண்ண? வளர்க்கறதுக்கு வாங்கினியா இல்ல சத்துமா வரைக்க வாங்கினியா? ரெண்டுத்துக்குமே இல்ல. நான் வேளாண் சார்ந்த ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன்க்கா. வேளாண் சார்ந்த தொழிலா? அது என்ன? எல்லாம் நம்ம வழக்கத்துல இருக்கிறதாங்க்கா. அதோட மகிமை தெரியாம போயிடுச்சு. என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற? வழக்கத்துல இருக்குங்கிற, மறந்துட்டோங்கிற, அது என்னன்னு தான் சொல்ல. நம்ம ஊர் திருவிழாலாம் என்ன பண்ணுவோம்? இப்படி பொதுவா கேட்டா என்ன சொல்றது? பிரசாதம் வாங்குவோம், வளையல் வாங்குவோம். பொதுவா கேட்டது என் தப்பு தான் சுபாக்கா. முளைப்பாரின்னு ஒண்ணு வைப்போம்ல, அது ஞாபகம் இருக்கா? அட ஆமா, அதேதான் நான் தொழிலா எடுத்து பண்ண போறேன். ஓ, அப்ப இதே வளர்த்து விற்பனை செய்ய போறியா? ஆமாங்கா, நான் அதுக்கான பயிற்சிக்கு கூட போயிருக்கேன். பயிற்சி எல்லாம் வேற போயிருக்கியா? இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா பூங்கொடி? தாராளமா பண்ணலாம்க்கா. ஏன், இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் ஃபௌசியா பேகம் அப்படின்றவங்க அவங்க வீட்லயே வருமானம் தர மாதிரி மைக்ரோ கிரீன்ஸை தொழிலா பண்ணிட்டு வராங்களாம். பூங்கொடி, நான் புதுசா கேள்விப்படுறேன் இத. அப்போ நிகழ்ச்சியை நீங்க தான் முதல்ல கேட்கணும். கேட்டுருவோம். உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் மேம். முதல்ல உங்களை பற்றின அறிமுகம் நேர்கிட்ட சொல்லுங்க. என் பேர் ஃபௌசியா பேகம், கம்மிங் ஃப்ரம் நீடூர், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். நான் இப்போ ஒரு சின்னதா மைக்ரோ கிரீன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துட்டு வரீங்களா? எத்தனை ஆண்டுகளாக வளர்த்துட்டு வரீங்க? இது மோர் ஒரு 6 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். பிஃபோர் கொரோனால இருந்தே இதை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நீங்க எப்படி மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து? இது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசும்போது ஒரு சின்னதா ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்கும் போது ஏதாவது நம்ம டிஃப்ரெண்டா பண்ணலாமே. எல்லாரும் பண்றது டைலரிங், மேக்கப் இந்த மாதிரி ஒரு இதுல போகும்போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா போய் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இதுல போனதுதான் இந்த மைக்ரோ கிரீன்ஸ். இதுக்கான பயிற்சி ஏதாவது சென்றீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலயமா போய் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ அப் ஆகி வந்ததுதான் இந்த பிசினஸ். 6 இயர்ஸ் பிஃபோர் நீங்க ஒரு ட்ரைனிங் போயிட்டு தான் நீங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்க மைக்ரோ கிரீன்ஸ். அதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஒரு பிசினஸ்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம ஃபுல் டீடைல் தெரியாம இது இறங்க முடியாது. இதோட லெவல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சோ இது பேசிக்கா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணா நல்லா இருக்கும்னு கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இது பண்ணேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் BSc அக்ரி முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. வீட்லயே இருந்தோம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுதான் இது. அப்போ உங்க துறையிலே சேர்ந்த தொழிலா நீங்க தொடங்கிருக்கீங்க. இப்போ இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப பொதுவா வீட்ல க்ரோ பண்ணுவாங்க, மைஸ்ல க்ரோ பண்றது இருக்கு. நீங்க என்னென்ன கிரீன்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்றீங்க? ப்ரோக்கோலி, முள்ளங்கி, கடுகு, வெந்தயம். இது பேசிக்கா நம்ம வீட்ல இருந்தே பண்றதுன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேசிக்கா உள்ளதுல இதெல்லாம் கஸ்டமர்ஸ் கேக்குறதுனால இதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி வளர்த்துட்டு வரீங்க? இண்டோர்ல வச்சுதான் நாங்க வளர்க்குறோம். லைட்ஸ் எல்லாம் போட்டு இண்டோர்ல வச்சு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நான் 7 இயர்ஸ் நான் பண்றது கோகோ பீட்ல வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ ட்ரேல வளர்த்துட்டு வரீங்க? ஆமா, அந்த ட்ரே மூலியமா தான் வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ ட்ரேல கோகோ பீட் வச்சு. ஆமா. அதுல என்னென்ன கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ப்ரோக்கோலி, மெய்ஸ், வீட், கடுகு, வெந்தயம், முள்ளங்கி இதெல்லாம் பேசிக்கா வச்சு பண்ணிட்டு இருக்கோம்.
ஒவ்வொன்னோட யூசஸ் வந்து இந்த கிரெயின்ஸ் இதை சாப்பிட்டா என்னென்ன பயன்கள் இருக்கும் மக்களுக்கு தெரியாம இருக்குங்களா? என்னென்ன யூசஸ் இதுல இருந்து கிடைக்குங்க? இதுல வந்து பேசிக்கா நம்ம ஃபுல் க்ரோன் வெஜிடபிள்ஸை விட இந்த இதுல வந்து 40% நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம சாலட்ல எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது இதுல அதிகமா வந்து தாதுக்கள் இருக்கு, புரதம் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. முக்கியமா வந்து இந்த வெந்தயக்கீரையில எல்லாம் வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க, இப்போ இந்த மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு எங்க விதைகள்லாம் நீங்க வாங்குறீங்க? இப்போ கடுகு, வெந்தயம், முள்ளங்கி இதெல்லாம் வந்து நாங்களே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறது, வெளியில வாங்கணும்னு இல்ல. பட் சில இது சூரியகாந்தி, இந்த சீட்ஸ் இதெல்லாம் வந்து நார்த் சைட்ல இருந்தா வந்து நாங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அங்கிருந்து தான் வந்து நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்க வந்து பல்கா கிடைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கமர்ஷியலா பண்றதுனால அங்க ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ட்ரைனிங் போய் தான் மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அங்கேயே விதைகள் கிடைக்கலீங்களா உங்களுக்கு? அங்க கிடைக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியர் வே தானே. நீங்க ப்ரோட்ரேல தானே வளர்க்குறீங்கன்னு சொல்றீங்க? இல்ல, ப்ரோட்ரேல வளர்க்குறோம். நம்மளுக்கு வேணுங்கிறதுனால அது கொஞ்சம் வந்து சீட்ஸ் வர வரைக்கும் வந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கிறது. ப்ரோட்ரேல மேக்ஸிமம் இல்ல, அது ஓகே, அது 2 சென்டிமீட்டர் வரைக்கும் அதுதான் வரும். நாங்க சொல்றது வந்து தனியா அதுக்கு தனியா ஃபார்ம் மாதிரி வச்சு அது தனியா இது பண்ணிட்டு இருக்கோம். சீடுக்காக தனியா ஒரு இது வச்சிருக்கோம். இது வீட்ல பண்றதுனால ப்ரோட்ரேல மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் அது வந்து தனி இது. சீட்ஸ் வந்து நம்ம வெளியில போய் வாங்குறத விட நம்மளே வந்து இது பண்ண அது 1 or 2 இயர்க்கு அப்புறம் தான் எனக்கே யோசனை வந்துச்சு, இது நம்ம சீட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாமே அப்படின்னு. இப்போ நீங்க சீட ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பீங்க ஆஃப்டர் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம், அது என்ன சில சீட்ஸ் வந்துட்டு பூச்சிகள் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா? அதுக்கு என்னென்ன முறைகள்லாம் நீங்க மேற்கொண்டுட்டு வரீங்க? சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்ஸ்லாம் வந்து பூச்சிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. நம்ம வந்து இப்போ 1 month 2 monthலயே திரும்ப ரீயூஸ் பண்றதுனால இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்தது இல்ல. சரி, இப்போ வந்து 1 or 2 monthsல அந்த சீடை வந்து நாங்க திரும்ப அதை யூஸ் பண்றதுனால அது அதிக அளவுல நம்மளுக்கு வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்றதுனால இது பூச்சி பிரச்சனை எல்லாம் இல்ல. இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கணும் ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்க, அது எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்றது, அது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிடுங்களேன். இண்டோர்லயே இந்த இது வந்து நம்ம பண்ணலாம். இதுக்கு பெரிய லெவல்ல வந்து இடம் வேணும் அப்படின்னு இல்ல. ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். பெரிய லெவல்ல பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். 800 ஸ்கொயர் ஃபீட்ல நான் பண்றதுனால என்னோட இதுல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். இப்போ பாலி ஹவுஸ் போட்டு அதுல பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ட்ரே செட்டப்ல தான் நம்ம பண்றோம் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ரேக்ல மேக்சிமம் நம்ம வந்து ஒரு 4 இதுதான் ட்ரேஸ் வைக்க முடியும். அது மாதிரி 5 ரேக் இருக்கும். அதுல வந்து நம்ம செட் பண்ணிட்டு பிளாக் அவுட் பீரியட்னு ஒரு நம்ம விதைய போட்டு அதை சோக் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். இப்போ சில இதுக்கு வந்து சோக் பண்ண தேவையில்ல, சில சீட்ஸ் எல்லாம். இப்போ வெந்தயம் அப்புறம் சூரியகாந்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சோக் பண்ணிட்டு அது வந்து போடுறதுனால ஒரு 2 times 8 to 10 hours வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும் அது சோக்கிங் பீரியட். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேல போட்டு அது பிளாக் அவுட் பீரியட்னு 2 days வைக்கணும். வெயில் படாம எந்த ஒரு இதுவும் இல்லாம மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் அது முளைச்சு வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹியூமிடிட்டி எல்லாம் செக் பண்ணி அந்த டிவைஸ் எல்லாம் நம்ம வச்சுதான் பாக்குற மாதிரி இருக்கும். என்ன டிவைஸ் எல்லாம் பர்டிகுலரா பாலி ஹவுஸ்ல வைக்கணுங்க? ஹியூமிடிட்டி செக் பண்றது, டெம்பரேச்சர் அந்த இதெல்லாம் வந்து பாக்குறதுக்காக வந்து செட் பண்ணிக்கணும். அதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இன்னொன்னு வந்து ரொம்ப வெயில் டைம்ல எல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஹியூமிடிஃபையர் வச்சேதான் ஆகணும். இல்லைன்னா வந்து வாடிடும். நிறைய அந்த விஷயம் எல்லாம் இருக்கு. அதனால வந்து அந்த ஹியூமிடிஃபையர் எல்லாம் வச்சா அதுவே வந்து கொஞ்சம் இதாயிடும். இப்போ பாலி ஹவுஸ்ல மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? என்னென்ன விஷயங்கள்லாம் பாலி ஹவுஸ்ல மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன? ஃபர்ஸ்ட் அந்த பாலி ஹவுஸ் வந்து காற்றோட்டமா இருக்கணும். ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீர் தேங்காம இருக்கணும். கொக்கோபிட்ல வளர்க்குற மைக்ரோ கிரீன்ஸ் ஆகட்டும் எதா இருந்தாலும் அந்த இடமே வந்து கொஞ்சம் சுத்தமா காற்றோட்டமா இருந்தா மைக்ரோ கிரீன்ஸ் வந்து சக்சஸ் ஆகும். ஓகே, இப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் நம்ம தேங்காய் நார்ல தானே வளர்த்துட்டு வரோம். ஆமா, தேங்காய் நார்ல வச்சுதான் நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல மாய்ஸ்சர் கண்டென்ட்ல தண்ணி வந்துட்டு எத்தனை % வந்துட்டு கொடுக்கணும்? ஒரு 30% வரைக்கும் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கொக்கோபீட் வந்து ஊற வச்சிடுவோம், சோக் பண்ணிடணும். ஒரு 5 to 6 hours வந்து சோக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு 2 to 3 days வரைக்கும் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படியே இருக்கும். பிஃபோர் சீட்ஸ் ஆமா, அதுக்கு முன்னாடி அதை ஊற வச்சுட்டோம், சோக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது 2 days வரைக்குமே நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிளாக் அவுட் பீரியடுக்கு அப்புறம் நம்ம அது கொஞ்சம் முளை விட்டு வரும்போது தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் சில இது வந்து அடிக்கடி தேவைப்படும், சில இது தேவைப்படாது.
அது சீட்ஸை பொறுத்து நம்ம பண்றது கண்டிப்பா வேணும். எல்இடி லைட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்ம டைரக்ட் சன்லைட்ல நம்ம வளர்க்கல, அது தேவையும் இல்லை, சீட்ஸ்க்கு தேவையில்லை டைரக்ட் சன்லைட் நம்மளுக்கு வேணாம். எல்இடி அந்த வார்ம்ல இருந்தாலே ஓகே தான். இப்ப நீங்க வச்சிட்டு இருக்க அந்த 800 ஸ்கொயர் ஃபீட் சன்லைட் படாம தான் வச்சிருக்கீங்க. ஆமா, காற்றோட்டமான காற்றோட்டமா வந்து area. கொஞ்சம் ஆமா காற்றோட்டமான ஏரியா. டெரஸ்ல பண்றதுனால கொஞ்சம் காற்றோட்டமான ஏரியாவா வந்து டெரஸ்ல பண்றப்ப இப்ப கண்டிப்பா சூரிய ஒளி வரும். இல்ல, நாங்க தான் வந்து எல்லாம் க்ளோஸ்ட்ல தானே பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் என்னன்னா ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். ஓப்பனா இல்லாம சொல்றது பாலியோஸ் போட்டு அந்த மாதிரி இல்லதான் சொல்றாங்க. இப்ப பாலியோஸ்ல தான் அதை பண்ண முடியும், வேற எந்த முறையிலுமே இதை பண்ண முடியாது. ஆமா, டைரக்ட் சன்லைட்ல வச்சா கண்டிப்பா நம்மளுக்கு இதை சக்சஸ் பண்ண முடியாது. சில பேர் ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமா வளர்த்துட்டு வராங்கல்ல, அதுக்கு என்ன வித்தியாசம்? ஹைட்ரோபோனிக்ஸ்ல வந்து நம்ம கேர் அதிகமா தேவைப்படும். ஜூட் மேட்டர் அந்த மாதிரி சில இதுல பண்ணும்போது இது கொக்கோபீட்டோட கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் நம்ம அதிகமா கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும், தண்ணி பார்த்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொக்கோபீட்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். நீங்க முன்பு சொன்னீங்க இந்த சீசனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிரெயின்ஸ் போடுவோம் அப்படின்னு. இப்போ எந்த சீசனுக்கு எந்த மாதிரியான கிரெயின்ஸ் நம்ம வளர்க்கலாங்க? மைக்ரோ கிரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 21 டேஸ்ன்றதுனால எல்லா சீட்ஸுமே வந்து ஓகே தான். எல்லா சீசன்லயுமே எல்லா சீட்ஸும் ஓகே தான். அதான் டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கிறதுனால இது சாத்தியம் தான். எல்லா சீட்ஸுமே நம்ம போட்டு வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுல எந்த ஒரு பூச்சி தொல்லையும் வந்தது இல்லைங்களா? பூச்சி தொல்லை வரும் தான். ஃபங்கஸும் வரும் தான். மைக்ரோ கிரீன்ஸ்ல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 21 டேஸ் கல்டிவேட் பண்றதுனால அதிகமான பூச்சி தொல்லைகள் இருக்காது. மேபி வர மாதிரி இருந்தா லைட்டா, ரொம்ப இல்லாம 1க்கு 10% அளவுக்கு வந்து நம்ம பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்ல. மேபி வரும்னா வந்து மழை காலத்துல வரும். ஃபங்கஸ் வந்து எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வருங்க? ஃபங்கஸ் தான் வரும். ஃபங்கஸ் மட்டும் வரும். பூச்சிகள் வந்து அதிகமா வர மாதிரி இருக்கும். இடம் சுத்தமாவும் காற்றோட்டமாவும் இருந்துச்சுன்னா பூச்சி தொல்லைகள் இருக்காது, கொசு தொல்லைகள் எல்லாம் இருக்காது. சொல்ல போனா நீர் தேங்காம அந்த கோகோபீட் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா இதெல்லாம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் தேவையே இருக்காது. பூச்சிகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒன்ஸ் ஆஃப்டர் ஒரு 21 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதை அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த தேங்காய் நார் கழிவை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அடுத்தடுத்து வேற இதுதான் நம்ம புதுசா தான் யூஸ் பண்ணணும். இப்படி பண்ணும் போது அந்த growth நல்லா இருக்கும். நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணும் போது கண்டிப்பா வந்து ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்கு, பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. மோரோவர் அழுகிடும், சீட்ஸ் வந்து வளராது. அதனால நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணாம நம்ம புதுசா மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓகே. மோஸ்ட்லி வந்து ஒயிட் மோல்டு, வெள்ளை பூஞ்சை தான் வந்து அதிகமா வரும். கிட்ட வந்து இந்த சீட்ஸ் வந்து நம்ம போடாம கொஞ்சம் கேப் விட்டு அது வளர்றதுக்கும் அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து சீட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தவிர்க்கலாம். ஃபங்கஸ் வராம, ஒயிட் மோல்டு வராம தவிர்க்கலாம். இப்ப ப்ரோட்ரேஸ்னாலே பக்கத்துல தானே இருக்கும். ஒரு ட்ரே ஃபில் பண்ணிட்டு சீட் போட்டுட்டு ஒன்ன வந்து கேப் விடுவீங்களா? நான் சொல்றது சீட் போடுறதே வந்து கொஞ்சம் மேல போடுறோம்ல, சீடு தூவுறோம்ல, அதுவே கொஞ்சம் தள்ளி ட்ரேஸ் வந்து பக்கத்துல தான் இருக்கும். அதுல எந்த பாதிப்பும் வராது. ஓகே. ஒன்னுத்துல எத்தனை சீட்ஸ் போடுவீங்க? ஒன்னுத்துல நம்ம வந்து கிராம் கணக்கு தான். சீட்ஸ்ல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 100 கிராம்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை சோக் பண்ணிட்டு அதை வந்து அந்த ட்ரேல வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நெருக்கமா போடாம கொஞ்சம் கேப் விட்டு போடணும். ட்ரே மாதிரி தான், அதாவது மேட் நர்சரியில வர மாதிரி. ஆமா அதேதான். ஆமா அப்படிதான். ஆமா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGCல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில். பூங்கொடி, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இப்பதான் என்னால நம்பவே முடியுது. வீட்டுல இருந்தே வருமானம் தரும் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் தொழில எப்படி இவங்க
மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் எம் ஃபௌசியா பேகம் பண்றாங்கன்னு. கவனிச்சிங்களா சுபாக்கா? இவங்களும் நம்மள மாதிரி ஒரு வேளாண் பட்டதாரி தானா. 6 வருஷமா இந்த மைக்ரோகிரீன்ஸ் தொழில சிறப்பா செஞ்சுட்டு வராங்களாம். நமக்கே இது தோணல. அதான் இப்ப தோணுதுல. அதுவும் இவங்க வீட்லயே 800 சதுரடியில புரோக்கோலி, முள்ளங்கி, கடுகு, வெந்தயம் மைக்ரோகிரீன்ஸ் முறையில வளர்த்து அதை விற்பனையும் செஞ்சுட்டு வராங்களாம். நானும் கவனிச்ச பூங்கொடி. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு என்ன ஊடகம் பயன்படுத்துறாங்க, அதுக்கு ஷெட்டு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்கு. ஆமாக்கா, முக்கியமா பாலிஹவுஸ்ல கவனிக்க வேண்டிய விஷயம்னா மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்புல ஈரப்பதம், தட்ப வெப்பநிலைலாம் சரிவர கவனிச்சுட்டு வரணுமா. பூங்குடி, இந்த மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்ற நுண்கீரைகளை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு அதோட பயன்பாடுகளையும் சேர்த்தையில சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, வாங்க சுபாக்கா, அடுத்த பகுதியிலையும் இந்த நுண்கரையை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த மைக்ரோ கிரீன்ஸ்லாம் எதுல வச்சு வளர்த்துட்டு வரீங்க? ஹைட்ரோபோனிக்ஸ் முறையிலயா இல்ல குழித்தட்டு மூலமா வளர்த்துட்டு வரீங்களா? நார்மல் ட்ரேல வந்து தேங்காய் நாறு அந்த மேட் போட்டு தான் வந்து வளர்த்துட்டு இருக்கோம். அதாவது நெல் வயல்ல பாய் நாற்றாங்கல் விட்டு வளர்ற இந்த SRI நர்சரின்னு சொல்லுவாங்க. அந்த நர்சரி முறையில நீங்க மைக்ரோ கிரீன்ஸ வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? ஆமா. 21 நாட்கள்லயே அந்த தானியங்கள்லாம் வளர்ந்து வந்துரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஏதாவது பயிர் வளர்ச்சி ஊக்கியா தரணுங்களா? இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால இது ஜஸ்ட் நம்ம வாட்டரிங் பண்ணி அந்த சரௌண்டிங்கை நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னாலே போதும். எல்லா சீசனுக்கும் வரும்னு சொல்லிருக்கீங்க நீங்க. ஆமா, எல்லா சீசனுக்கும் வரும். இது எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க நீங்க? நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2019. நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல கொரோனா. அப்படி வந்து மார்க்கெட்டிங் வந்து எனக்கு பெருசா பாதிப்படையுமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்பதான் எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அந்த தெருவுலயே வந்து வெளியில போய் வாங்கணும்னு அவசியம் இல்லாம வீட்லயே வந்து தேடி வந்து வாங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியா எல்லாருக்கும் எடுத்து சொல்ல முடிஞ்சது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து சொல்லி எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண வந்து ஈஸியா இருந்தது. அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தது தான் இந்த பிசினஸ். சுற்று வட்டாரத்திலே முதல்ல ஆமா, சுற்று வட்டாரத்திலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல்ல இந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு, அவங்க சரௌண்டிங்ஸ்ல உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க. முக்கியமா ஜிம் போறவங்களுக்கு அவங்களுக்கு புரோட்டீன்ஸ்லாம் அதிகமா தேவைப்படும். மேபி எல்லா நாளும் சிக்கன் எடுக்க முடியாது. இதுல வந்து இன்னும் அதிகமான நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களை தான் கவர் பண்ணி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் வந்து டெவலப் பண்ணது. தினமும் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை நம்ம கிரைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலட்ல யூஸ் பண்ணலாம், டாப்பிங்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், சாண்ட்விச்ல யூஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்டெப் மேல போய் சப்பாத்தி, பூரி இதுலலாம் கூட வந்து நம்ம மைக்ரோ கிரெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சப்பாத்தில வந்து ஃபைனா சாப் பண்ணி போட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா வந்து அது என்ன இருக்குன்னே தெரியாம கூட சாப்பிட்டுருவாங்க இல்லையா, அதனால வந்து சப்பாத்தில கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஸ்மூதியா கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதுல வேற ஏதாவது விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகும். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து சாலட்லாம் நம்ம வந்து சமைக்காமையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில இதெல்லாம் இப்போ பூரி, சப்பாத்தி இதெல்லாம் வந்து சமைச்சு கொடுக்கறதுனால ஓகே, இது எதுவுமே வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஆகவே ஆகாது. இதெல்லாம் கீரை வகைகள்ன்றதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகும், சத்துலாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் அப்சர்வ் ஆகும். ஒரு நாளைக்கு எவ்வளவு மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கலாம்? அது எந்த வேலையை, இப்ப காலையில சாப்பிடலாமா, இல்ல ஈவினிங் சாப்பிடலாமா, இல்ல மதியம் வேலைங்கள சாப்பிடலாமா? எப்போ சாப்பிடுறது உகந்ததா இருக்கும்? காலையில சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம். நம்ம பிரேக்ஃபாஸ்டும் வச்சு நம்ம வந்து ஹெல்தியான ஃபுட்டாவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா 100 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்குன்னா ஒரு 200 to 300 கிராம்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல எடுத்துக்கிட்டா என்ன ஏதாவது பிரச்சனைகள் வரும்? கண்டிப்பா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நம்ம லிமிட்டடா எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, அதிகமா எடுக்கும் போது டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இப்ப பரிந்துரைக்கப்பட்ட அளவுன்னு இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இப்ப மைக்ரோ கிரீன்ஸ்ல வந்துட்டு இலைகள் மட்டும் தானே நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். இதுவே கொண்டக்கடலை, முளைப்பாரி தெரியுங்களா, அந்த மாதிரி கூட பண்ணலாங்களே வித்தியாசமா?
அது பொதுவா வீட்லயே பண்ணி சாப்பிடுறதுதான். அது இன்னும் மதிப்பு கூட்டுறதுல வந்துட்டு மைக்ரோ கிரீன்ஸ்ல இல்லாம தானியங்கள்லயே வந்து பச்சைப்பயிறு, மல்லாட்டை பயிறு, பட்டாணி இதெல்லாம் இருக்குங்களா? நீங்க மதிப்பு கூட்டுறது பத்தி யோசிக்கலீங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து மதிப்பு கூட்டுறது இல்லையா? அது மக்களுக்கு இன்னும் நல்லா ரீச் ஆகி அதோட அவேர்னஸ்லாம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இது வந்து அடுத்த ஸ்டெப்பா போனா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ வெயில் காலத்துல எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைன்றீங்க. அதிகபட்ச மழை வந்துருச்சுன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஃபங்கஸ், மோல்டு, ஒயிட் மோல்டு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இடத்த வந்து கிளீனா வச்சுக்கணும், தண்ணி தேங்காம பாத்துக்கணும். தன்மை எப்படி இருக்குங்க? அது வாட்டரிங், அதுக்கும் டிவைஸ் இருக்கு. வாட்டரிங் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அது அலர்ட் கொடுக்கும். நம்ம அதுல பாத்துட்டு தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம போய் பெரிய லெவல்ல பண்றோம்னா எல்லா இதையும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்ல. ஸோ இந்த மாதிரி டிவைஸ் கொஞ்சம் பெரிய லெவலில் கமர்ஷியலில் நம்ம பண்ணும் போது இந்த டிவைஸ்லாம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டரிங் லெவலில் நம்மளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். சரிங்க. இப்போ பொதுவா விவசாயிகள் வந்து அவங்க விளையும் நிலத்துல வந்துட்டு பயிர் செஞ்சு நமக்கு காய்கறி பயிரை தராங்களா இல்லைங்களா? இப்போ நீங்க வீட்லயே சிறு இடமா இருந்தாலுமே நீங்க மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்துட்டு வரீங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? பேசிக்கா பார்த்தா காய்கறி சாப்பிடுறதுக்குள்ள அதே நியூட்ரியன் சத்து தான் மைக்ரோ கிரீன்ஸ்லயும் இருக்குங்களா, இல்ல மைக்ரோ கிரீன்ஸ்ல அதை விட அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்களா? இப்போ மைக்ரோ கிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் காய்கறி, க்ரோன் வெஜிடபிள்ஸ், வளர்ந்த காய்கறிகளை விட இதுல வந்து 40% அளவுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. விவசாயத்தோட இது கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு பெரிய லெவல்ல இடம் தேவைப்படாது. நீர்ப்பாசனம், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து விவசாயத்துல வந்து அதிகப்படியான இதுல தேவைப்படும். ஆனா மைக்ரோ கிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன இடமா இருந்தாலும் அதுல நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வளர்த்துக்கலாம். அதிக அளவுல தண்ணி தேவைப்படாது, அதிக அளவுல வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படாது. நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட்லயே வந்து பண்ணிக்கலாம். இது ஆரம்பிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சமா எவ்வளவு செலவுங்க ஆகும்? ஒரு 5 to 10,000 இருந்தாலே போதும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கிறவங்க இல்ல காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு சின்னதா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே 10,000. கொஞ்சம் கமர்ஷியலா வெளியில கொடுக்கணும் அப்படின்னு பண்றவங்களுக்கு ஒரு 50,000 பண்ணலாம். ஓவராலா ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது. சரிங்க. 21 நாட்களுக்கு அப்புறம் நீங்க அறுவடை செஞ்சிடுறீங்களா? அத கத்திரிக்கோலால வச்சு அறுவடை பண்ணுவீங்களா இல்ல ஹேண்ட் பிக்கிங் தானா? கத்திரிக்கோலால தான் பண்ணணும். அதுவும் வந்து கரெக்டா கிளீனான ஒரு இதுல இருக்கணும். கிளவுஸ் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி அது பேக்கிங் பண்றத வந்து கொஞ்சம் சுத்தமான முறையில பண்ணோம்னா பெஸ்டான வேலை. ஒரு 7 to 8 days வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கான ப்ராசஸ் என்னன்னா ப்ரீ கூலிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியான முறையில வந்து நம்ம 7 to 8 days வரைக்கும் அது வந்து இருக்கும். அப்படி இப்போ மைக்ரோ கிரீன்ஸ் பொறுத்த வரைக்கும் கால அளவு 7 to 8 நாட்கள் கொடுக்குறீங்க. இப்ப ஃப்ரெஷ்ஷா பறிச்சு விற்பனை செய்யறது இல்லைங்களா? அப்படி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சம்மர் டேஸ் இருக்கு, அதுல சீக்கிரம் வாடிடும். நம்ம என்னதான் நம்ம வந்து பேக்கிங் எல்லாம் கரெக்டா கொடுத்தாலும் 1 or 2 days தான் அதோட ஷெல்ஃப் லைஃப். இப்ப நீங்க குளிர்சாதன பெட்டியில வந்து ப்ரீ கூலிங் பண்றீங்களா? அப்ப அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடாதுங்களா, இல்ல அதே சத்துக்கள் தான் அப்படியேதான் இருக்கும்? அந்த சத்து வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு 4 to 5 daysல வந்து அதை கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. பேக்கேஜிங் எப்படி பண்றீங்க நீங்க? ஒரு ப்ராடக்ட் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பிராண்ட் நேம் நம்ம வந்து உருவாக்கிக்கணும். சாதாரண ஒரு பேக்கிங் இல்லாம நம்ம லேபிளிங் எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் எத்தனை நாள் அப்படின்னு என்னைக்கு நம்ம FSI வாங்கிருக்கீங்களா? FSI இருக்கு. அது FSI லைசன்ஸ் இது. அதுக்கப்புறம் வந்து என்னைக்கு நம்ம அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம், ஷெல்ஃப் லைஃப் எத்தனை நாள் அப்படின்றது எல்லாமே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா மக்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்கம்மா. இது வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை மக்கள் மத்தியில அதிகரிச்சுதான் வருதுங்களா? குறைந்த நாட்களே அதிக ஊட்டச்சத்துக்களை வழங்குற ஒரு சிறந்த உணவுப் பொருளாக மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம வீட்லயே எளிதாக வளர்க்கக்கூடிய ஒரு பயிரும் கூட இந்த மைக்ரோ கிரீன்ஸ். சத்து உணவு மட்டும் இல்லாம நல்ல தொழில் வாய்ப்பாகவும் மாறி இருக்கு மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்ப. இன்னைக்கு இப்படி சாகுபடி முறையையும் பராமரிப்பு முறையும் சந்தை வாய்ப்புகளை பத்தி இங்க கூட உங்களோட அனுபவங்களையும் பல தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிமா. நன்றி. சுபாக்கா, மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் எம் ஃபௌசியா பேகம் அவங்க வீட்டுல வளர்த்துட்டு வர மைக்ரோ கிரீன்ஸ் தொழிலை பத்தி சொல்லி முடிச்சதுல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும்னு தெளிவா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த நுண்கீரைய காலை உணவுல சாலட்டா எடுத்துக்கிறதுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமும் தருமா, ஊட்டச்சத்தும் அதிகமாகவும் கிடைக்குமா. வெறும் 21 நாள்ல முதலீடு செஞ்சு லாபமும் எடுக்கணும்னா
அதுக்கு கீரை வளர்ப்பை அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல பூங்கொடி. அப்புறம் என்ன சுபாக்கா, நுண்கீரை வளர்க்க ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் பரிச்சாத்த முறையில பண்ணி பார்க்கலாமே. இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.